இவ்வாற நீர் மற்றும் இவ்வாற நீர் நிகழ்ச்சியிலும் கூட அன்போடு சந்திப்பது ஜே சந்திரா. ஆம்னர்களே, இவ்வாறு நேர் நிகழ்ச்சியில் இன்று ஜெர்மனியிலிருந்து பிரபல தாயக பாடகரான முல்லை சசி அவர்கள் கலந்து சிக்கியிருக்கின்றார். ஆம்னர்களே, முல்லை சசி அவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து இணையத்தினூடாக இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது வான் அலைகள் இணைத்துக் கொள்ள இருக்கிறேன். வணக்கம் முல்லை சசி அவர்களே. வணக்கம் அண்ணா, வணக்கம். நான் ஜெர்மனியிலிருந்து முல்லை சசி. உங்களோடு இணைந்து இந்த ரேடியோவில் உங்களோடு லைவாக நான் பேசுவது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்னா, உங்கள் கலையகத்தினருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக ஒரு தமிழ் மணக்குன்ற வகையிலே முல்லை சசி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முல்லை சசி அந்த பேரிலேயே இருக்கிறது, முல்லைத்தீவிலிருந்து சசி வந்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீங்கள் எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தீர்கள்? எத்தனையாம் ஆண்டு ஜெர்மனிக்கு வந்த நேர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஓமண்ணா, நாங்கள் வந்தோம்னா முல்லைத்தீவுல வந்து கிட்டத்தட்ட நாங்கள் முல்லைத்தீவுல எங்களோட ஃபேமிலி அப்படியே நாங்கள் இருந்தனால கிட்டத்தட்ட நான் 25-30 வருடங்களாக அங்கே வாழ்ந்தாங்க. அதன் பிறகு 2002ஆம் ஆண்டு நான் இங்கே ஜெர்மன் தேசத்திற்கு வந்தேன். அந்த தொட்டு இன்று வரையும் எங்களுக்கு இந்த கலைப்பயணம் தான் எங்களுடைய முக்கிய ஒரு பங்காக நான் அதை எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் இதுவரையும். நிச்சயமாக. சரி, இப்ப தாயகத்தில் முல்லைத்தீவில் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது பாடலோ அல்லது நாடகமோ அல்லது பங்கு பெற்றிருந்தீர்களா, அல்லது ஜெர்மனிக்கு வந்த பின்னர் தான் இந்த பாடலோடு கூடியதாக உங்களை வளர்த்துக் கொண்டீர்களா? நான் என்ன சிறு வயதில் பாடசாலையில் படிக்கும் போதே மேடை பேச்சுக்கள், நாடகங்கள், அந்த பண்டாரவன்னியன் வரலாற்று நாடகங்கள், மற்ற கண்ணகை, கோவலன் கூத்து அப்படியான நாடகங்கள், மற்றது சமூகம் சார்ந்த நாடகங்கள், பாட்டு போட்டிகள், அப்படி நிகழ்வுல சின்ன வயசுல இருந்தே பங்கு கொண்டு வந்தேன். அப்ப என்ன அதுல நல்ல ஒரு ஊக்குவித்தவ இன்றைக்கும் நான் மறக்க கூடாது. கணேசம்மா டீச்சர்ன்னு சொல்லி ஒரு ஆள் தான் என்னை அதை ஊக்குவிச்சு கொண்டு வந்தவ. அதுல அந்த பாரதியார் பீடங்கள் போடுறது, பாட்டு பாடுறது, நாடகங்கள் நடிக்கிறதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அதுல ஆர்வமா இருந்தோம். ஏன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்த ஆர்வம் பெற காரணம் எங்களுடைய அப்பா வந்து அண்ணாவியார். அவர் ஒரு நாடக கலை அண்ணாவியார். அவருக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 6 வருடங்களுக்கு முதல் கலாபூஷணம் விருது ஸ்ரீலங்கா கவர்மெண்டால கொடுக்கப்பட்டது. என்ன பெயர்னு சொல்ல முடியுமா? ஆறுமுகம் சுப்பிரமணியம் அப்பாவுடைய பெயர். ஆறுமுகம் சுப்பிரமணியனுடைய மகன் தான் இருக்கிறார். அதாவது அண்ணாவியாருடைய இங்கும் ஆஸ்திரேலியாவில் கூட இளைய பத்மநாதன் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அப்படியான கூத்துக்களை, நாடகங்களை பார்த்து ரசிப்பதுண்டு. அப்படி ஒருவருடைய மகனைத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறது, இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எனக்கு தெரியாத விடயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு இயற்கையாகவே அந்த கொடை உங்களுடைய அப்பாவிடமிருந்து வந்திருக்கலாம்னு நான் கருதுகின்றேன். நான் வந்து கேள்வி ஞானம் தான். நான் சங்கீதம் படிக்கிறது கிடையாது. அப்பா என்ன செய்யறதுன்னு சொன்னா, முதல் அந்த கோவலன் நாடகம், கண்ணகை, பண்டாரவணி நாடகம் பிற்பாட்டுன்னு சொல்லுவேன் தெரியும் தானே உங்களுக்கு. பிற்பாட்டுக்கு என்ன போடுவேன் பாட சொல்லி. அப்ப அதுல நான் போய் அம்மா போக விட பெற்றவனத்தான் வேணம்மா அப்ப அவ பாட அதை நாங்க திருப்பி பாடணும். அதே மாதிரி பண்டாரவண்ணியன் நாட்டுக்குத்துல இது வெள்ளக்காரன் வேடங்கள் பெறும், பண்டாரவண்ணியன் இதழ் பெறும், அதுக்கு பிற்பாட்டுகள் தான் நான் பாடுறது. அப்படி பாடித்தான் நான் அந்த எனக்கு அப்படி அந்த குரல் பலம் வந்ததே தவிர நான் சங்கீதம்ன்றது நான் படிச்சது கிடையாது. இல்லை சசி, நான் நினைக்கின்றேன் நீங்கள் அதை உங்களிடம் அந்த திறமை இருந்திருக்கிறது. நீங்கள் அதை அந்த காலத்தில் பிற்பாட்டோடு விட்டு விட்டீர்களோ தெரியவில்லை. அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணம் தான். என்னன்னா அந்த காலங்கள்ல வந்து எங்களுக்கு அந்த எங்களை வளர்த்துக் கொள்வதற்குரிய அந்த சிந்தனை அந்த காலங்களில் எங்களுக்கு வேற இல்லை. நாங்களும் அப்படித்தான் பிற்பாட்டை பாடிக்கொண்டு அப்படி இருப்போம், அப்படி என்ற மாதிரி அப்படி பாடுறது. சில இடங்கள்ல எனக்கு அதுல பாட போகவும் விருப்பம் இல்லை. அப்பா டைவோர்ஸ் பண்ணி தான் வற்புறுத்தி தான் கூப்பிடுவார், வந்து பாடுண்டு. அப்புறம் அப்படியே பாடி பிறகு எல்லா இடமும் அந்த இதை வச்சுக்கொண்டு பள்ளிக்கூடத்துல கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், மற்றது இந்த அரிச்சந்திரன் நாடகங்கள், அப்படி எல்லாம் நிறைய நாடகங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல போட்டுக்கிறோம். அதுல போட்டு நாங்கள் போய் மாவட்ட ரீதியாய், மாநில ரீதியா எல்லாம் வின் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல ஒரு பசுமையான அல்லது அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்ப சசி, நீங்கள் ஜெர்மனியில இப்ப கனகாலமா இருப்பதா குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த பல பாடல்களை, அதாவது பல தாயக பாடல்கள், பல இயற்றிய பாடல்கள், பக்தி பாடல்கள்
பல பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறீர்கள். உங்களுடைய முதல் பாடல் என்று குறிப்பிட்டால் எத்தனையாம் ஆண்டு என்ன பாடலை பாடியிருந்தீர்கள்? ஒரு இருவட்டா வந்தண்டா இதை சொல்லுவீங்க. ஓமன் அது முதல் பாடிய பாடல்கள் தாயக பாடல் தான். ம். தாயக பாடல் தான் நான் முதல் பாடின பாடல். ம். அந்த பாடல் வந்து புதுவை இரத்தினதுரை இருக்கிறத எங்கட மூத்த கலைஞர் அவர் எழுதிய பாடல் ஒன்றைத்தான் நான் அந்த காலத்திலே அதை பாடியிருந்தேன். முதலாவது இருபட்டு அந்த பாடல் தான். எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்ல முடியுமா? அது கிட்டத்தட்ட முல்லை 95ஆம் ஆண்டு அப்படி வரும். 95 98 அப்படி வரும் அண்ணா. பாடியிருப்பீர்கள் என்ன? கிட்டத்தட்ட தாயக பாடல் உங்களுடைய குரலில் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பதாக ஞாபகம் இருக்கிறதா? அல்லது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 12 பாடல்களுக்கு மேல் இப்போ இதுவரையும் பாடியிருக்கிறேன். இருந்திருக்கும் தாய பாடல். அதன் பின்னர் நீங்கள் ஜெர்மனியில் வந்து பல மேடை நிகழ்ச்சிகளில் அல்லது ஐரோப்பாவில் பல நிகழ்ச்சிகள் பாடியிருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டு மேடைகளில் பாட துவங்கினீர்கள்? மேடையில நாங்கள் என்ன அங்க ஊர்ல இருக்கே நாங்கள் மேடையில பாட துவங்கினாங்க. மேடையில தான் மேடையில எங்கட நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாவட்டங்கள் நடக்கும் தானே. அப்ப அதுல நாங்க இசைக்குழுவில பாடி இருக்கிறோம். சரி, இப்ப முதல் அங்கிருந்ததுக்கும் இப்ப நீங்கள் ஒரு ஐரோப்பிய நாடத்துக்கு வந்த பிறகும் பல வித்தியாசங்கள், வசதிகள், உங்களுக்கு வாழ்வாதாரம் தேவை, குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், அல்லது அதோடு இணைந்ததாக இந்த கலை பயணங்களில் ஈடுபடுவது என்பது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். என்ன இப்ப ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு அப்பாவா இருக்கணும், அல்லது ஒரு தந்தையா இருக்கணும், எப்படி இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு போனீர்கள்? ஓமண்ணா, இப்ப நான் வந்து வேலைன்றது என்ன, அது முக்கியம். இங்க வேலை இல்லாமல் நாங்கள் வாழையில, அது வேலைன்றது முக்கியம். ஆனா நான் வேலை செய்வேன். எனக்கு நிகழ்ச்சி, எனக்கு ஒரு பாட்டு ப்ரோக்ராம் என்ன நிகழ்ச்சி என்றால் அது கட்டாயம் என்ன போடணும். அதுல எந்த வைஃப் எனக்கு ஒத்துழைப்பு தந்து அது நீங்க போட்டு வாங்கன்னு சொல்லி அது முதலே நாங்கள் அதுக்குரிய லீவுகள் எடுத்து அதற்கு தயார் நிலையா இருந்து நான் அந்த நிகழ்ச்சிகளை எப்பவுமே தட்டி கழிக்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலும் நான் பங்கெடுக்கின்றேன். அண்மை காலமாக இங்கே நடந்தது மாபெரும், ஒவ்வொரு வருடங்களும் நடக்கும் இங்கே ஜெர்மனில 1ஆம் தேதி நடக்கும் வணக்கம் ஐரோப்பாங்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அது ஒரு வருடமும் நடக்கும். அதுல நிச்சயமாக எந்த பங்கு இருக்கும். அதுல ஒரு விஷயம், இப்ப நீங்கள் ஜெர்மனியில் மட்டும்தான் உங்களுடைய பாடல்களை பாடியிருக்கீர்களா, அல்லது வேறு நாடுகளுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்ததா உங்களுக்கு? ஓமண்ணா, எங்கட தாயக நாங்கள் தாயகத்துல வந்து எங்கட தமிழ்ல இசைக்குழு இருந்ததுதான் உங்களுக்கு தெரியும் தானே. சாந்தன் சுமாரண்யாக்கள் எல்லாம், சாந்தன் சுமாரண்யா எல்லாம். அப்ப அந்த காலம் நாங்கள் இங்க வந்துறாங்க தானே, ஐரோப்பா தேசம் வந்துறாங்க தானே. அந்த நேரத்துல டென்மார்க், நோர்வே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி என்று சகல நாடுகள்லயும் அந்த நிகழ்ச்சி நாங்க தமிழ் தேச குழுவின் நிகழ்ச்சி எல்லா இடம் கொண்டே செய்கிறாங்க. அதுல நானும் பங்கு கொண்டேன். சில விடயங்களை கதைக்க முடியாவிட்டாலும் கூட அந்த சில என்ன சொல்வது, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது ஒரு பதிவாக இருக்கக்கூடும் என்றவையெல்லாம் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். என்றால் அப்படியான பங்களிப்போடு நீங்கள் சிறு வயதிலிருந்து ஈடுபட்டு வந்திருக்கிறீர்கள். அது இன்றும் பாராட்டப்படக்கூடியதா இருக்கிறது, இன்றும் மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றால் அது முல்லை சசி உங்களுடைய ஒரு சிறந்த ஒரு வெளிப்பாடத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு கலை பயணத்தோடு நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக நிச்சயமாக. சரி, இப்ப இப்படியான பாடல்கள் சிலதுகள் நீங்கள் பாடியிருந்தாலும் எல்லாம் இருவட்டாக சேர்த்து வைத்திருக்கிறீர்களா, அல்லது இதெல்லாம் ஒரு இடத்துல பதிவு செய்து தொகுத்து வைத்திருக்கிறீர்களா? இல்ல, இருவட்டுகள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் வந்து இப்ப நாங்கள் பாடிய பாடல்கள் வந்து நான் பக்தி பாடல்கள் கூட பாடியிருக்கிறேன். வட்டாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயம் என்று சொல்லி உப்பு நீரில் விளக்கெறிகிற அதுக்கு பாடியிருக்கிறேன் பாட்டு. அதே மாதிரி முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயம் என்று சொல்லி அந்த எங்கட ஊர் கோயில், அந்த கோயிலுக்கும் பாடல் நான் பாடியிருக்கிறேன். அப்ப எல்லாம் இருவட்டலாம் கூடுதலான பாடல்கள் இருவட்டுல வந்த பாடல்கள். மற்ற தனிப்பட்ட பாடல்கள் என்பது சும்மா நான் எந்த பொழுதுபோக்குக்கு சினிமா பாடல்களை எடுத்து பாடி அதை வீடியோ வடிவங்கள் செய்து பேஸ்புக்ல பதிவேற்றம் செய்கிறது, அது என்னுடைய ஒரு கோஃபியாத செய்து கொண்டு பொழுதுபோக்காக நான் செய்கிறேன். மற்ற பாடல்கள் எல்லாம் இருவட்டுல வந்த பாடல்கள். ஏதேனும் எந்த ஒரு பாடலும் இருவட்டை தாண்டி நாங்கள் தனிப்பட்ட முறையில் பாடவில்லை. அது சொல்லுங்க. இப்போ ஒரு பாடல் தான் எனக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது ஒரு பாடல். அந்த பாடல் தான் நான் இப்ப தனியா ஒரு ஆல்பமாக அந்த பாடலை பாடினான். அப்ப அந்த வரிசையில இப்ப
பாடல்கள் போய்கொண்டிருக்குது. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லணும்னு சொன்னா, எங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில, எங்கள் பொத்துவில் அஸ்மின் அவர்களுடைய வரிகள்ல, முல்லை சசி அவர்களுடைய குரல்ல ஒரு மிகவும் அது பாடல் நீங்களும் கேட்பீர்கள் தானே. அதை பற்றி நான் பாடலை பற்றி சொல்லுவேன், ஆனா பாடியதை பற்றி நான் சொல்ல முடியாது என்று சொன்னால், அது நீங்கள் உங்களை போன்றவர்கள் எடுக்கும் முடிவுதான் அந்த பாடலுக்கு இப்படி மதிப்பு தெரியும். நிச்சயமாக நாங்கள் அதை பற்றித்தான் பேச இருக்கிறோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் நாங்கள் இந்த பொத்துவில் அஸ்மினுடைய வரிகளை வருகின்ற பாடலை பற்றி பேச இருக்கிறோம். நேர்களே, நீங்களும் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்களும் கலந்து ரசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் சிட்னி நேரம் இரவு 9:30 ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியூடாகவும், ஏடிபிசி வானொலியுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும், அத்தோடு ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல் வாயிலாகவும், அத்துடன் ஏடிபிசியுடைய இணையதளம் ஏடிபிசியுடைய ஆப்பினூடாகவும் சமகாலத்தில் வானொலியில் எடுத்து வரப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்ப இந்த பொத்துவில் அஸ்மின் அவர்கள் பல திறமைகளை கொண்டவர். என்ன சொல்வது, ஒரு ஒரு பாடலாசிரியருக்கு அப்பால ஒரு தொலைக்காட்சியில, ஒரு வானொலியில பல பணியாற்றிய பட்டறிவை கொண்டவர். இப்பொழுது இந்த மெனிக்கே ஹித்தே அந்த பாடலை தமிழில் காதலோடு கூடியதாக எழுதி பல விருதுகளையும் பெற்று, இப்ப இந்தியாவிலிருந்து பல சினிமாக்களோடு இணைந்ததாக தன்னுடைய பதிவையும் அல்லது தன்னுடைய பங்களிப்பையும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வரிகளில் எப்படி அவருடைய ஒரு ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைத்தது? அவர் என்னுடைய முகநூல் பக்கத்திலே என்னோடு இருந்தவர். ஆனால் அவருடைய பாடலை நான் உண்மையாக சொல்ல போனால், அவருடைய பாடல் அவர் விஜயாண்டனியுடைய திரைப்படத்துல தப்பெல்லாம் தப்பை இல்லை படத்துல அவர் எழுதிய பாடல், தப்பெல்லாம் தப்பை இல்லை, தப்பை நீ சரியா தப்பை இல்லை தப்பை இல்லைன்னா அந்த பாடலினா அது நான் கேட்டால் நல்ல பாடல், எனக்கு ஆறு எழுதினு தெரியாது. ஆனா அவர் முகநூல் ஊடாக இருக்க ஒரு தொடர்பு கொண்டு அவரோட பேசும்போதுதான் அப்ப முல்லை சாசி என்றா, அப்ப சரி உங்களோட பாடல் எனக்கு தாங்கோ பாப்போம் என்று சொல்லி அப்ப என்னட்ட பாடலை வாங்கிட்டு சொன்னாரு, இவ்வளவு திறமையா இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் உங்களை இப்ப நீங்கள் ஒரு இதுக்கு இருக்கிறீங்க, வெளி உலகத்துக்கு வராமல் அப்படி வரக்கூடியதாக நீங்கள் என்ன முயற்சி செய்யலன்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதுக்கு ஒரு முயற்சி என்றதுன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு சினிமான்றதை உடனே போகிறாது, உள்ளுக்கு டக்குன்னு நாங்கள் போகிறாது. அப்ப அதுக்கு ஒரு பக்கபலம் இருக்கணும். அப்ப அவர் சொன்னார், நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று தரணும், எனக்கு விருப்பம், நான் ஒரு பாடல் உங்களுக்கு கொண்டு தரலாம், நீங்கள் அதை பாடுங்கோ என்று சொல்லி அப்ப தந்தவர் ஒரு அருமையான பாடல்லாம் ஸ்ரீகாந்த் தேவாண்ட இசையில. அது ஒரு நல்ல ஒரு துள்ளிசை பாடல். அதுக்கு ஏஆர்எஸ் மீடியான்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் தான் அது கொரியோகிராஃபர், அந்த வீடியோ அதுக்குரிய நடன அமைப்புகளை எல்லாம் செய்கிறார். பொத்துவில் அஸ்மின் தான் பேரி மிகவும் சிறப்பாக எழுதியிருக்கிறார் அந்த பாடல். அதுக்கு ஸ்ரீகாந்த் தேவாவும் அதற்கேற்ற இசையை கொடுத்திருக்கின்றார். என்னால் முடிந்ததை நானும் பாடி கொடுத்திருக்கின்றேன். அந்த பாடல் மே மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கின்றோம். அவருடைய தொடர்புடன் உங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. என்றால் நான் பல முறை அவரை இணைத்த பொழுது முட்டக்கன்னி பாடல் வந்தவுடன் வருவோம் என்று சொன்னார். ஆகவே அதை பாடியவரை நாங்கள் முன்னுக்கு இணைத்தால்தான் அந்த பாடலுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில் சென்றடையும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் இன்றைக்கு உங்களையும் இணைத்திருந்தோம். அதாவது நிச்சயமாக சசி, என்னன்னா இப்படி ஒரு உலகளாவிய ரீதியில் இணைந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது நல்ல இறுக்கமாக பற்றி கொண்டீர்கள். அவருடைய வரிகள் ஆழமானதா இருக்கின்றபடியால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பாடவும் சுலபமா இருந்திருக்கலாம், முட்டக்கனின்னு சொல்லி. எப்படி இருந்தது உங்களுக்கு உச்சரிக்கின்ற பொழுது? அவருடைய எழுத்துக்கள் சரியாக இருந்ததா அல்லது எப்படி இருந்தது? அது என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணி? அவருடைய வரிகள் தெரியும் தான் உங்களுக்கு, ஒவ்வொரு வரிகளும் அறுத்துறுத்த வரிகள். அப்ப அந்த வரிகளுக்கு ஏற்றதாக நானும் அந்த பாடலை சரியாக அந்த ஒவ்வொரு வசனத்தையும் சரியாக பாடி கொடுத்திருந்தேன். அதுல ஒரு இடத்துல ஒரு சிங்கள வசனம் ஒன்று வருகிறது. அது உண்மையிலே எனக்கு சிங்களம் தெரியாது. ஆனால் அதை அவர் எனக்கு பல முறை கற்று தந்தவர், சொல்லி தந்தவர். இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்கோ. அது ஒரு வசனம், எந்த மச்சாம் மங்கி என்ன எத்தக்கத்தாண்டு வருது. அது எனக்கு என்னன்னு தெரியாது. அதை அவர் அழகாக எனக்கு அதை சொல்லி தந்தவர். இப்படி பாடுங்கொண்டு நான் பாடி கொடுத்தோன்னு சொல்றேன், நீங்களா பாடினீங்களா கேட்கிறாரு. அப்படி பாடி விட்டேன் அந்த சிங்களத்தையும். முதல்ல
ஓ, அது என்ன சிங்களம் தெரியான்றீங்க, சிங்களத்தை தரமா பாடி விட்டுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு அவரை எனக்கு வாழ்த்து சொன்னவர் என்ன. ஓ, நிச்சயமாக. நான் நினைக்கிறேன் இந்த பாடல் சம்பந்தமான முகநூல் வழியாக பலவிதமான தரவுகளை எல்லாம் அவர் பாய்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நேர்களே, உலகளாவிய ரீதியில் இந்த பாடல் 25 நாடுகளில் வெளியிட இருப்பதாக அறிகின்றோம். அந்த ஓ, பாடலையும் நாங்கள் இந்த வானொலியூடாக முதல் முறையாக கொண்டு வர இருக்கின்றோம். அவருடைய அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆகவே அவருடைய இது உலகளாவிய ரீதியான ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக அமைய இருக்கிறது. அந்த ஓ, வகையில அவருடைய முயற்சி, அதாவது பொத்துவில் இருந்த ஒரு இளைஞன் இப்படியாக சென்று இந்திய சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிறவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அந்த வகையில சசி, நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்பதில் மற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. நிச்சயமாக அண்ணா, நிச்சயமாக நாங்கள் பொத்துவில் லட்சுமனுக்கு இதுல நான் மிகவும் ஒரு தாழ்மையான நன்றிகளையும் அவருக்கு ஒரு என்னால என்ன சொல்றது, இன்னொரு இதுக்குள்ள கொண்டு வந்ததற்காக அவருக்கு மிக மிக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அப்படி ஒரு எண்ணம் எல்லோருக்கும் ஏற்படாது. இப்ப இவரையே நான் கொண்டு வரணும், அவரையும் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த எண்ணம் ஏற்படாது. அவர் ஒரு பாடல் ஆசிரியராக என்ன ஒரு இனம் காட்டணும்னு சொல்லி இனம் காட்டினவர். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். மற்றது இந்த பாடலை திரைப்படத்திற்கும் கேட்டிருந்தவர்கள். அந்த திரைப்படம் கொஞ்சம் தள்ளி போவதால் அப்ப ஸ்ரீகாந்த் சொன்னார், இது அருமையான பாடலாக வந்திருக்குது, நாங்கள் அதை முதல் ஒரு இதா வெளியிடுவோம், ஒரு வீடியோவா வெளியிடுவோம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு நாங்கள் அந்த பாடலை கொடுப்போம். என்னடா எத்தனையோ பாடல்னா அல்வா பாடல்கள் திருப்பி சினிமாவுக்கு போயிருக்குத்தானே. நிச்சயமா. அப்ப அதை நாங்கள் பிறகு கொடுப்போம். இது நல்ல கிட் பாடல், இதை நாங்கள் நிச்சயமாக முதல் வெளியிடுவோம்னு சொல்லித்தான் அதை இப்ப வெளியிடுறோம். இப்ப வேற ஒரு பாட்டும் எனக்கு இந்த பாடலூடாக இன்னும் ஒரு பாடலும் சினிமாவுக்கு எனக்கு பாட வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதை நான் மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அருமையிலும் அருமை ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்லி இருக்கிறீர்கள் சசி. அதாவது சொல்வார்களே, வாய்ப்புகளும் திறமைகளும் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியால கதவை திறந்து கொண்டு வரும் என்று நிச்சயமாக உங்களுக்கு அஸ்மின் வழியாக வந்திருப்பதை இட்டு சந்தோஷமா இருக்கிறது. நிச்சயமாக அதைத்தான் நான் சொன்னேன், அஸ்மின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று. நிச்சயமா நான் நினைக்கிறேன், எனக்கும் ஏதாவது பாடுவதற்கு அல்லது பேசுவதற்கு தருவாராண்டு நானும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் போல இருக்கிறது. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நீங்கள் அவர் அப்படியான ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மனிதர் தான் அவர். அவரோட பழகிறது, அவர் நிறைய அனுபவங்கள் உள்ள ஆள். அவர் கதை கேட்க நான் அவர்கிட்ட கதையை கேட்டா எனக்கு அந்த ஆழ சிந்தனைகள் பெறுறது. என்னன்னு சொன்னா, இப்படி நிறைய இடங்கள்ல தான் அந்த அனுபவப்பட்ட என்னன்னு சொல்லுவாங்க, அடி வாங்கித்தான் வெளியில வந்தேன்டா, அப்படி பெரிய ஒரு அனுபவசாலியாகத்தான் இப்ப வெளியில நிக்கிறார் ஆள். நிச்சயமாக. அப்ப எனக்கு சொல்லுவார், இந்தியா சினிமான்றது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மைதான் அண்ணா, இந்தியா சினிமான்றது எல்லாம் ஒரு பிசினஸ் தானே எல்லாம். அப்ப அதுக்குள்ள ஒரு ஆள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு நாங்கள் பூந்து போக இயலாது. நீங்கள் கோடியை கொடுத்தாலும் பூந்து போக இயலாது. அதுக்கு ஆமா ஆமா ஆமா. என்னடால் இப்ப நீங்கள் சொல்றது போல இப்ப அனிருத் பாடிய இயக்கிய வைதேஸ் கொலைவரி என்ற பாடல் கூட அது படத்துக்காக எடுக்கப்படவில்லை. படத்துக்கு 3 படத்துக்காக உள்வாங்கப்பட்டதே தவிர, அதே போல் சொல்ல முடியாது நீங்கள் பாடிய பாடல் அவருடைய வரிகளை ஏதோ ஒரு படத்துக்கு உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நிச்சயமாக அது படத்துக்கு வரும். எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு, அது படத்துக்கு வரும் எனக்கு என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இனி அந்த பாடல்களை வெற்றியாய் கொண்டு செல்வது எங்களுடைய மக்களுடைய கைகள் தான் இருக்கின்றது. ஆமா ஆமா ஆமாம். அதாவது மேடைகளிலும் தாயக பாடலையும் பாடிக்கொண்டிருந்த சசி அவர்கள் இப்பொழுது நான் நினைக்கின்றேன் இந்த பாடல் முட்டக்கனி பாடலோடு இன்னும் ஏதோ ஒரு சொல்வார்கள், இந்தியாவில் சொல்வார்கள் வேற லெவல்னு சொல்லுவாங்க. என்ன யாராவது போய் கேட்டீங்கன்னா படம் வேற லெவல், பாட்டு வேற லெவலா இருக்க போகுது. சரி, இப்ப சாசி, நான் உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை தெரியவில்லை என்றாலும் ஒரு பாடகரை வைத்துக்கொண்டு ஒரு சில பாடல் வரிகளை பாடவில்லை என்றால் நேர்களும் குவித்துக் கொள்வார்கள். நேர்களுக்காக நீங்க பாடிய பாடல் அல்லது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சரணம் அல்லது பல்லவியை பாட முடியுமா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் என்னோட முதல் தொடர்பு கொண்டபடியாக நாங்கள் ஒரு என்னன்னு சொல்வது, ஒரு பக்தியோட ஒரு பாடலை உங்களுக்கு நான் தருகிறேன். நான் அது முல்லை சாரல் என்கின்ற ஒரு இருபட்டுக்காக அந்த பாடலை பாடியிருந்தேன். அந்த பாடலும் மிக அருமையான பாடல். அந்த பாடல்ல ஒரு வரிகளை நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். நிச்சயமாக. விநாயகன் இருக்கையிலே வினையொன்றுமில்லை, அவன் நாமம் சொன்னாலே குறையொன்றுமில்லை, நல்லபடி வாழ்வு தரும் பூங்காரமே, கண்டிருந்து பாருமையா கணபதியே. இது அதுல வந்த பாடல்ல உண்டு. அருமை. அதாவது
நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் பின்பாட்டு பாடிய அந்த அசைவும் நெளிவுகளும் இதில் தெரியுது எனக்கு ஓரளவுக்கு. நான் இசையை முற்றுமுழுதாக கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஒரு பாடகருடைய சொல்வார்களே ஒரு ஒரு நெளிவு சுழிவோடு பாடுகின்ற ஒரு குரல் இருப்பது எங்களுக்கு தெரிகின்றது. நான் நினைக்கின்றேன் நீங்கள் இன்னும் சினிமாவுக்குள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்றால் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நேரடியாகவே இப்பொழுதுதான் பாடகர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உண்மைதான். மட்டும் பாடிவிட்டு கொடுத்து விட்டாலே காணும் இசையமைப்பாளர் போட்டு பாடலை தந்து விடுவார். தந்து விடுவாய். அப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன சரி, நிச்சயமா. இப்ப என்னவா போகுது? இப்ப இப்படி ஒரு பாடலை பாடிவிட்டீர்கள் சாசி. இப்ப என்ன கட்டம் அடுத்ததா நடக்க போகுது? இப்ப நீங்கள் திறந்த மேடைகளில பாடுவீர்களா? என்ன முயற்சியில அடுத்தது ஈடுபட போறீங்கள்? ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? அல்லது இன்னும் காலம் கனிய வேண்டுமா? இல்லைண்ணா, இப்ப நாங்கள் இந்த பாட்டு பாடி கொடுத்திருக்கிறேன். இனி இந்த பாடல் 1ஆம் தேதி வெளிவருகிறது. இந்த பாடல் வெளிவந்ததன் பிறகு அது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நாங்கள் யாரோடும் கூற முடியாது. ஏன்னு சொன்னால் அதான் சொன்னேன், முதலே சொன்னேன். இது எங்களுடைய மக்களின் கரங்கள் தான் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பாடல் போய் சேரணும். அந்த பாடல் விருப்பம் எல்லாரும் மனங்கள்ல ஆள பதியணும். இப்ப அஸ்வின் பிரதர் ஒரு பாடல் கடைசியாக இருந்தா, ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம், அந்த பாடல் மிக பிரமாண்டமான ஹிட். அந்த பாடல் அப்ப அந்த பாடல் இப்படி மனங்கள்ல ஆள ஊடுருவிச்சு. அதே மாதிரி இந்த பாடலும் எனக்கு நிச்சயம் ஒரு எல்லாரும் மனதுங்கள்லயும் இதொரு என்னன்னு சொல்வது, அது ஒரு மெலோடி சாங், இது ஒரு குத்து சாங். அப்ப குத்து சாங்ன்றது எல்லாருக்கும் டக்குண்டு உள்ளங்கள்ல போய் சேரும். அப்ப இனி இது எங்கண்ட மக்களின் கையெல்லாம் இருக்கவே ஒரு முல்லை சசி இந்த பாடலை கிட்டா கொண்டு வரணும்னா அவை எந்த கரங்கள்ல தான் இருக்குதுன்னா அதெல்லாம் எல்லா புகழும் கடவுளுக்கு தான், ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்போம், பார்ப்போம். அதுக்குரிய நான் நிகழ்ச்சிகள் எப்பவுமே இப்ப இன்னும் ஒரு பாட்டு எனக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்தது, அதுவும் ஒரு கானா பாடல் தான். அதையும் பிரான்ஸ்ல இருந்து பாடி கொடுத்துட்டேன். அந்த பாடல் அது வெளிவரையில, அது இப்ப 2 கிழமைக்கு முதல் தான் பாடி கொடுத்தேன். அது மாஸ்டரிங் பண்ணி எனக்கு அனுப்பிட்டேன். ஆனா அதுவும் நல்லா இருக்கு அந்த பாடலும். இப்ப நான் அது இருவட்டுக்காக ஏதாவது சும்மா ஒரு ஆல்பமாக வெளியிடுறார்களா, எப்படி வெளியிடுறார்கள் என்று தெரியுமா? இல்ல, அது ஒரு ஆல்பம் சாங்காகத்தான் வெளியிடுகிறார்கள். நல்ல விஷயம். சரி, இப்ப புலம்பெயர்ந்த தேசங்களில் பல தமிழ் படங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. பிரான்ஸ்லயோ, நோர்வேலியோ, கனடாலேயோ, ஆஸ்திரேலியாவிலேயோ. இப்ப அந்த படத்தை எடுக்கிறவர்களுக்குள்ள சில பாடல்களும் வருகிறது. அப்படி ஏதாவது புலம்பெயர்ந்த ஆக்கள் எடுக்கிற படத்துல பாடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எட்டி பார்க்கவில்லையா? அல்லது ஒருவரும் அந்த ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடவில்லையா? அல்லது தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அது என்னென்று சொல்றது என்றால் இப்ப நாங்கள் அந்த மீடியாவில ஆக்டிவா இல்ல. உண்மையா அது எங்களுடைய ஒரு என்னன்னு சொல்ற வீக் பாயிண்ட் ஒன்று. அந்த மீடியாவில நாங்கள் ஆக்டிவா இருக்கணும். அப்ப அந்த மீடியாவில 2 தரங்கள் 3 தரங்கள் எங்களுடைய பேஸ்புக்கை எல்லாம் பிளாக் பண்ணி எல்லாம் கைவிட்டுட்டோம் நாங்கள். அப்ப அதால எங்களுக்கு அந்த முயற்சி நாங்கள் எடுக்கல. ஆனா அதால எனக்கு உண்மையா இதுவரையும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் புலம்பெயர்ந்த தேசங்கள்ல எடுக்கிற படங்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு வரையில. ஆனா புலம்பெயர் தேசத்துல செய்த ஒரு பாடலுக்கு பாடல் என்ன சீரியன்னு சொன்னா அந்த பேர் இராசேகரன் சொல்லி ஒரு ஆள் செய்தவர். அது அந்த பாடல் அது நல்ல ஒரு தரமான பாடலாக வந்தது. யாரடி யாரடி என்ற ஒரு பாடல். அந்த பாடல் பாடினான். அது புலம்பெயர் தேசத்துல கொலண்ட்ல செய்யப்பட்ட இருவட்டு. அதுல எனக்கு அந்த பாடல்கள் தந்தவ. ஆனா இன்னும் படத்துக்கண்டு இதுவரையும் நான் இங்க புலம்பெயர் தேசங்கள்ல பாடல. அருமையான நண்பர், என்னுடைய என்ன சொல்றது, உயர்தர வகுப்பு படிக்கின்ற காலத்தில் என்னுடைய நண்பராக இருந்தவரான் சேகர், அவருடைய தம்பியும் கூட. முகநூலில் கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி பல ஆண்டு காலமாக. இதுவரைக்கும் வரவில்லை. பல பாடல்களை எல்லாம் பல கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய நாட்டிலிருந்து ஒரு இசைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அருமையான ஒரு மனிதன். ஆகவே அவரையும் வெகு விரைவில் இணைத்துக் கொள்வேன் உங்களுடைய தொடர்பினூடாக. மட்டும் இல்லாமல் பார்க்கிற தன்மையும் இருக்கிறது. சரி, மற்ற பக்கம் வருவோம். இப்ப என்ன தடை என்று பாக்குறீங்கள்? இது நான் எல்லாரிடையும் கேட்கிற கேள்வி. இப்ப ஏதாவது கஷ்டம், தடைகள் இருக்குதா உங்களை வளர்த்துக் கொள்வதில்? அல்லது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டீர்கள் இந்த மீடியா, அல்லது அது இன்றைக்கு நிறைவேறி விட்டது. நாங்கள் ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து வானொலிக்காக உங்களை இணைத்திருக்கின்றோம். ஒரு பாடகர் என்ற அடிப்படையில உங்களை இணைத்து உங்களுடைய வேற இருக்கிற முட்டக்கண்ணி பாடலை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே போல வேறு என்ன தடைகள் அல்லது என்ன சிரமங்கள் இருந்தது உங்களை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கு? அல்லது நீங்கள் தான் எவ்வளவு காணும் என்றிருந்தீர்களா?
வளர்த்துக் கொள்வதற்கன்னா சிரமம் என்று ஒன்றுமில்லை. இப்ப எல்லா பக்கங்களாலேயும் எங்களுக்கு அழைப்புகள் வர்றது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான். இப்ப நாங்களும் குடும்பம் அப்படின்னு இருக்கிறபடியா எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துட்டு ஓடிடாது. இப்ப முதல் குட்டிய இப்ப நேற்றைக்கு அடிச்சு இன்றைக்கு ப்ரோக்ராமுக்கு பாண்டா அப்படி போகலாது. இங்க உங்களுக்கு அது தெரியும். அப்படியான தடைகள் சிலது வந்திருக்குதே தவிர, ஆனால் மற்றும்படி நான் முன்கூட்டியே எனக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் எனக்கு ஏதாவது சொல்லி இந்த பாடல்களுக்கு வாங்கணும்னா நான் முன்கூட்டியே போவேன். அண்மை காலத்துல இப்ப புதுவை ரத்னதுரையின் 75வது அகவை அந்த நிகழ்வு செய்தவ அது முதற்கூட்டியே அவ எங்களுக்கு சொன்னபடியா நான் அந்த இருபட்டிலையும் ஒரு பாடலை பாடினான். அவருக்காக பாடினான் ஒரு பாடல் உண்டு. அதுவும் மிகவும் ஒரு எனக்கு பிடித்த பாடல், நல்ல ஒரு பாடலாக அமைந்தது அந்த பாடல். அவருக்காக பாடிய பாடல். அப்படி முன்கூட்டியே கேட்டால் அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுல நான் எப்பவுமே பின்னிக்கிறது இல்லை. நேற்றைக்கு அடிச்சுட்டு இன்றைக்கு வாங்கொண்டா அது கஷ்டம் தானே அண்ணா. இங்க அப்படியான தடைகள் வந்திருக்குது. மற்றபடி எதுவும் தடைகள் என்று இல்லையா? இல்லை இல்லை இல்லை. சரி, வேறு நாடுகளுக்கு இப்ப அது முன்பு ஒரு காலகட்டத்தில் பாடியிருக்கிறீர்கள். இப்பொழுது ஐரோப்பாவை விட வேறு கனடாவோ அல்லது நோர்வேயோ அல்லது வேறு நாடுகளுக்கு போய் பாடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்ததா, அல்லது அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தட்டி கழித்தீர்களா? ஆஸ்திரேலியாவுல வந்து எங்க சுவிஸ் சூப்பர் மெலோடிஸ் வந்து ஆஸ்திரேலியாவுல ஒரு வருடமும் ப்ரோக்ராம் செய்யறவ. ஆனா அது எனக்கு சந்தர்ப்பம் 2 முறைகள் கிடைத்தும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் நழுவி போனது. காரணம் என்ன சொன்னால், என்னட்ட இங்க இருக்கிறது வந்து என்னுடைய டிராவல் டாக்குமெண்ட்ஸ் தான் என்னட்ட இருக்குது. என் டொச்ச நேஷனாலிட்டி என்னட்ட இல்ல. அதால அந்த விசா கேன்சர் ஆனது. அதே மாதிரி கனடாவுக்கும் அப்படித்தான் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுவும் எனக்கு அந்த பாஸ்போர்ட் இல்லாதால அது மிஸ் ஆகி போயிட்டது. மற்றது சுவிஸ் எல்லாம் போயிருக்கு. போன வருடங்களும் எங்கட சரிகம புகழ் மாதுலானி அவ எல்லாம் வந்தவ. அவோட பாடினான் பாடல் ஒன்று பாடினான். குங்குமப்பூவை கொஞ்சம் புறாவே என்ற ஒரு பாடல், பிறகு தனியே நான் ஒரு பாடல் அப்படி பாடியிருக்கிறேன். சுவிஸுக்கு போனான். அதே மாதிரி அதான் சொன்ன அண்மை காலத்திலே பிரான்ஸ் என்று வந்தேன். அப்படி அந்த இங்க யூரோப்பா தேசங்களுக்கு போகக்கூடியதா இருக்குன்னா அந்த வெளி இடங்களுக்கு போறதுக்கு என்னுடைய அந்த பாஸ்போர்ட் ஒரு தடையாக இருக்கின்றது. சரி, நீங்கள் குறிப்பிட்டபடியால் இந்த உங்களுக்கு குரல் இருந்தாலும் பரவ இருக்கும்போது தெரியவில்லை, அந்த குங்குமப்பூவையனுடைய ஒரு சரணத்தை அல்லது பல்லவிய தருங்களை நீர்களுக்காக பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. பாடல் ஒரு வரிகள், ஒரு 2 வரிகள், 2 வசனங்களை பாட முடியும்? நிச்சயமாக. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டது நெஞ்சம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமை ராஜா, போக்கிரி ராஜா போதுமை ராஜா, பொம்பளை கிட்ட வம்பமா வந்து பம்புகள் பண்ணாதே. சந்திரபாபுடைய அருமையான வரிகள். அவற்ற குரல் எல்லாம் பாடணும். நாங்கள் எங்கிற குரல்ல பாடிக்கிறோம். அவர் பாடுறது ஒரு வேற ஸ்டைல்ல பாடுவார். அவர் என்ன அப்படி ஒரு ஸ்டைல்ல பாடுவார். அது அவருடைய குரல் அவருக்கு என்ற ஒரு தனித்துவமான குரல் அந்த குரல். நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து முதலாவது எங்களுடைய இந்த ஆஸ்திரேலியா உங்களுடைய ஏடிபிசி ரேடியோன்னு சொல்றது என்ன உங்கள்கிட்ட உங்களோட கலையகத்துக்கும் நீங்கள் என்னோடு இணைந்து இந்த பேட்டி எடுத்ததுக்கும் முதலாவது உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்வையிடும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களுடைய இந்த முட்டக்கண்ணி பாடல் ஒரு அருமையான பாடலாக வெளிவருகிறது. உங்கள் ஆதரவை தந்து இந்த பாடல் வெற்றி பெற்று நாங்களும் ஒரு ஈழத்தமிழர்கள் எங்களாலும் இந்த பாடல்கள் சினிமாவில் பாட முடியும் என்பதை நீங்கள் நிரூபிக்க உங்களால் தான் முடியும். நீங்கள் இதற்கு ஒரு சரியான ஆதரவை தர வேண்டும் என்ற எங்களுடைய முகநூல் உறவுகளோ இல்லை எங்கள் தமிழ் உறவுகளோ இல்லை ஐரோப்பா தேச தமிழ் உறவுகளோ அனைவரையும் ஒரு பணிவாக நான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பாடல் வெற்றி பெற உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று. நிச்சயமாக. அதோட இன்னும் ஒன்று சொல்லணும். எங்களோட பொத்துவில் அஸ்மினுக்கு நன்றி சொல்லணும். என்னோட அவர் வந்து எங்களை இந்த பாடலுக்கு என்ன தெரிவு செய்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் நன்றியை சொல்லணும். மற்றது வந்து இந்த படத்துல வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு கொரியோகிராஃபர். அவருக்கும் காய் திரிசான்னு சொல்லி அவன் நடிக்கிறார்.
அவருக்கும் நன்றியையும் அந்த ஸ்ரீதர் மாஸ்டருடைய குழுவினர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா. நிச்சயமாக, நிச்சயமாக. நல்லது சசி. உங்களுடைய பல சிரமங்களுக்கு மத்தியில் வேலைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு உங்களுடைய ஜெர்மன் நேரத்தையும் இன்றைய நாள் எனக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்காக இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கலைப்பயணம் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் பல பாடல்களை தாயக பாடல்கள் என்று மட்டும் பாடிக்கொண்டிருக்காமல் இன்னும் சினிமாவோடு இணைந்து கூடுதலாக எங்களுடைய தாயகத்திலிருந்தும் ஒருதன் முல்லைத்தீவிலிருந்தும் இப்படியான பாடல்களை பாடுவான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்றும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அண்ணா. உங்கள் அன்புக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். என்னை இதில் இணைத்துக் கொண்டதுக்கு மீண்டும் எனது பணிவான நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திப்போம். ஆஸ்திரேலியா வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் கலையகத்துக்கு நான் தருவேன். நிச்சயமாக. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேராக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து பிரபல தாயக பாடகரான முல்லை சசி அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவிலும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.